ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடியில் நிறையா லே ஆஃப் வருது. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நிறையா தகவல்கள் வந்து பரவிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ வந்து எனக்கு டேக் பண்ணியிருந்தாங்க, என் நண்பர் ஒருத்தர் டேக் பண்ணியிருந்தார். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் 13 வருஷமாக ஐடியில் இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து பெரிய லெவல் போக முடியல, நான் கீப்பான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் வந்து நான் இப்போது விவசாயம் பார்க்க வந்துட்டேன், இது வந்து நீங்கள் ஐடியிலே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒருத்தர் பதிவிட்டிருந்தார். ஸோ அது அவரோட பர்சனல் தாட்டு. ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம். பட் என்ன அப்படின்னா, அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அப்ஸ்கில்லிங் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து அங்கேருந்து வெளியில் வந்துடும், ஏஐ வந்து நிறைய பேர்த்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு ஒரு விளக்கம், மாணவர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு. ஸோ ஐடி துறையில் நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஐடி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐடிஎஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த துறையாக இருந்தாலும் அப்ஸ்கில்லிங் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. அதாவது நீங்கள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். பட் இப்போவும் எனக்கு சி ப்ரோக்ராமிங் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அது தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம ஸ்கில்லை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது வேர்ல்டு எந்த லெவலில் வந்து அப்டேட் ஆகி போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து அது அலைன் ஆகி அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து எந்த துறையாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும், சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அப்டேஷன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ அந்த அப்டேஷனுக்கு நம்ம அலைன் ஆகி போய் தான் ஆகணும். ஸோ வேறு தெர் இஸ் நோ ஆப்ஷன் அட் ஆல். நீங்கள் வந்து வேறு ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆகி நின்றுட்டு அதை வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை குறை சொன்னோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, லே ஆஃப் அப்படிங்கிறது இப்போ மட்டும் நடக்கிறது இல்லை, எல்லா டைமும் வந்து லே ஆஃப் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சில டைம் வந்து பர்டிகுலராக சிங்கிள் டைமில் அதிக பேர் அனுப்புனா அதை வந்து ரொம்ப பெருசாக நம்ம பேசிக்கிறோம். பட் ஆனால் வந்து லே ஆஃப் அப்படிங்கிறது எல்லா டைமும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அதை வந்து நம்ம அந்த லே ஆஃப் ஆனவங்க எல்லாருமே வந்து ஐயோ எனக்கு ஒன்று அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த ஒரு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு போய் முடங்கி இருந்துறாங்களான்னு கிடையாது. ஸோ அவங்களுக்கு அடுத்த ஒரு கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை வந்து நம்ம போய்க்கிறாங்க. ஸோ அதாவது ஐடியில் போனோன்னே சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. எந்த வேலையிலையுமே வந்து போனோன்னே அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்ம கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அப்ஸ்கில்லிங் வந்து பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவசாயம் பண்ணிக்கலாம், நம்ம வந்து இதை விட்டுட்டு வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு இந்த யூடியூப்பில் வியூஸுக்காக நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது விவசாயம் மட்டும்தான் சோறு போடும், எல்லாமே பண்ணணும். விவசாயம் பண்ணுறதுல இருக்கிற கஷ்டம் விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ என்னமோ விவசாயம் பண்ணால் உடனே கோடீஸ்வரர் ஆகிறதெல்லாம் கிடையாது. விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இப்போ எல்லாமே கோடீஸ்வரங்களா இருக்காங்களா? கிடையாது. அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நீங்கள் விவசாயி விளைய வச்சு அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றீங்க அப்படின்னா பெருசாக வந்து டிமாண்ட் அதிகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விலையே போகாது. டிமாண்ட் இருக்கிறப்ப மட்டும்தான் அதை வந்து சம்பாதிக்க முடியும். அதுவும் வந்து வியாபாரிகள் தான் அதிகம் சம்பாதிப்பாங்களே தவிர விவசாயிக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு 4-5 ஐடியில் வேலை செஞ்ச டாப் மேன்ஸ் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ நல்லா ஏர்னிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு சைட் பிஸ்னஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் விவசாயத்துலேயும் வந்து இறங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு நம்மளும் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் இறங்கினாங்க அப்படின்னா அது தப்பாக போயிடும். உங்களுக்கு ரியலி இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த விவசாயத்தை பற்றி தெரியும், நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா விவசாயம் வந்து தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதில் வந்து பண்ணால் உடனே கோடீஸ்வரர் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு தண்ணீரவாக இருக்கிற அளவுக்கு வந்து வருமானம் வரலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஐடியில் வர அளவுக்கு விவசாயத்தில் வருமானம் வராது. ரெண்டாவது வந்து அப்ஸ்கில்லிங் அப்படிங்கிறது, நம்ம வந்து ஒரு கோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து போகிறப்போ அப்டேட் ஆகிறப்போ வேறு லாங்குவேஜ் கற்றுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரதான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போது நீங்கள் வந்து இப்போது 4 இயர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ படிக்கிறதுக்கும் இன்னொரு 4-5 வருஷம் கழித்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக்கு C++, ஜாவா தான் வந்து மெயினாக இருந்தது. இப்போ பைத்தான் வந்து எல்லாமே மெயினாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போது நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ வேறு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. இப்போது எல்லாருமே வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு அவங்க படிக்கிறாங்க. அப்போது அந்த வேறு சப்ஜெக்டில் இருக்கிற, அதாவது இப்போ சிவில் இன்ஜினியரிங்கோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து சி ப்ரோக்ராமிங்லேருந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்காக வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம கோரே சிஎஸ்சி தான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அப்டேட் ஆகணும்?
ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து ஏஐ வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏஐ வந்து நம்மளை அசிஸ்ட் தான் பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இடத்துலையும் வந்து யாருமே வந்து ஏஐ வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசிஸ்ட் பண்ணணும் தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில ஜாப் வந்து அதுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஓகேங்களா? ஐடியில் வந்து நம்ம நிறையா பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிரான்ச்சஸில் இருக்கிற ஒரு சில செக்டர்ஸில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஓகேங்களா? ஆனால் எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனைகள் வராது. ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் வருது, நிறையா அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் போடுறாங்க. 12,000 பேர் லே ஆஃப் டிசிஎஸ்லேருந்து, விப்ரோலேருந்து இத்தனை பேர் லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து வியூஸுக்காக நிறைய பேர் போடுறாங்க. ஸோ அந்த எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விப்ரோவில் ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். அப்படி யாருமே சொல்கிறதில்ல. ஒரு டிசிஎஸ்லேருந்து 12,000 பேர் லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு வருஷத்தில் டிசிஎஸ்லேருந்து மொத்தம் எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க, அவங்களா போனவங்க எத்தனை பேர், இல்லை வந்து ப்ரெஷராகி வெளியில் போனவங்க எத்தனை பேர், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்லாம் வந்து வச்சு யாராவது வந்து இப்போ இந்த வருஷத்தில் வந்து வெறும் 500 பேர் தான் வெளியே போயிருக்காங்க, இப்போ திடீர்னு வந்து 12,000 பேர் வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு யாராவது ஸ்டாட்டிஸ்டிக்கோடு பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா லே ஆஃப் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சுவிட்ச் ஓவர் ஆகிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். டிசிஎஸ்லேருந்து யாருமே வெளியில் போக மாட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகேங்களா? டிசிஎஸ்லேருந்து நிறைய பேர் வந்து அடுத்த ஹையர் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கிது, சேலரி வந்து ஹைக்கில் கிடைக்கிது அப்படின்னா போக தான் செய்வாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூதாகரமாக வந்து பேச வேண்டியதில்லை. மேபி அந்த லே ஆஃப் வந்து ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்ஸ்கில்லிங் பண்ணாத ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஸோ இது மாணவர்கள் வந்து தொடர்ந்து அப்ஸ்கில்லிங் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.